அமெரிக்காவும் இஸ்ரேல் படையும் ஈரான்ல எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது சார்ந்த இப்ப கிடைச்சிருக்க தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கரெக்டா இந்த ஆபரேஷன் அமெரிக்கா ஆரம்பிச்சதுல முதற்கட்டமா அப்ப ஈரானோட இந்த பகுதி வரைக்கும் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன இருக்கு பாத்தீங்களா, டாப் டு பாட்டம்ங்க ஈரான் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் அந்த நிலப்பரப்பு எல்லா இடங்களையும் அடிச்சிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் இருக்குல்ல அது வரைக்குமே கை வச்சிருக்காங்க. அடுத்த கட்டமா இன்னொரு விஷயமே நடந்திருக்கு. ஈரான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரைட்டு, இந்த இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இருக்கல பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவரோட ஆஃபீஸ் வரைக்கும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் போயிருக்கு அட்டாக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போதோ மக்களே, நிலைமை இருக்க இருக்க ரொம்ப உக்கிரமா மாறிக்கிட்டு இருக்கு. ஈரான் எந்தெந்த இடங்கள் சார்ந்து ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க அதை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த டாட்ஸ் இருக்கிறது எல்லாமே ஈரான் அடிச்சிருக்க இடங்கள். இதில் அமெரிக்காவோட படைகளை நீங்கள் இனிமேல் பேஸ் சார்ந்து உள்ளே வச்சிருக்காதீங்கப்பா. இது உங்களுக்கு மட்டும் ஒரு வார்னிங் இல்லை, உலக நாடுகளுக்கு ஒரு வார்னிங். உங்கள் நாட்டுக்குள்ளே அமெரிக்காவோட படைதளம் இருக்குன்னா உங்கள் நாடும் எங்களோட டார்கெட் லிஸ்ட்டுக்குள்ளே வரும்ன்றது தான் ஈரான் இந்த அடி மூலமாக காமிச்சிக்கிட்டு இருக்கு. பாருங்க, சவுதி அரேபியா கூட விட்டு வைக்கல, பெரிய நிலப்பரப்பு அங்கே வரைக்கும் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, அராம்கோ வரைக்கும் அடிச்சிருக்காங்க. அங்கே அந்த சைட்லலாம் ஒர்ஸ்ட்டுங்க, கல்ஃப்லாம் பரிதாபத்தோட உச்சமாக இருக்குது ஈரான் அடிக்கிற அடியில். இந்த ஈரானோட கேமிகேஸ் ட்ரோன்ஸ் இருக்குல்ல அது யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட கைமால ஒரு வழி ஆக்கியிருக்கு.